கிழமை காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனாகிய கர்த்தரை நாம் ஜெபித்துவிட்டு நாம் இந்த ஆராதனையை கூடுதலாக கடந்து செல்வோம். நாம் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே நாம் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் கடந்த இந்த 2025 வருடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களை இம்மட்டுமாக நடத்தி நீர் கொண்டு வந்து அமர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, வர முடியாத காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பெரிதான கிருபையினால ஆண்டவரே உம்முடைய கரம், ரட்சிப்பின் கரம் எங்களை அரவணைத்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த ஆராதனையிலே கொண்டு வந்து அமர வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய பிரசன்னமும் உம்முடைய வார்த்தைகளும் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்ன குறைவுகளோடு வந்திருக்கிறோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது நிறைவாய் ஆண்டவரை நாங்கள் மன நிறைவோடு ஆண்டவரை கடந்து போக தேவன் தாமே உதவி செய்வீராக. பலவீனப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே போதகர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது தேவன் தாமே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவர் வாயின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை பகுதியை ஆண்டவரே நீர் வழிநடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, இசைக்கருவிகள் ஆண்டவர் மின்சார தடங்கல்கள் ஒன்றும் வராதபடி தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட இந்த புது வருட ஆராதனைக்காக நாம் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. 2026 ஆண்டு இந்த புதிய வருட ஆராதனையிலே ஆண்டவரே மண்டபத்தில் நடைபெற இருக்கிறதான அந்த ஆராதனையிலே அப்பா நீங்க ஆண்டவரே வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எந்த ஆண்டவரே தடைகளும் வரக்கூடாது. ஆண்டவரே மனுஷ தயவுகளை தேவன் தாமே கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே தேவ சகோதர சகோதரிகளும் அந்த ஆராதனையில் பங்கு பெற ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுத்து அந்த நாளிலே நீங்க வந்து ஆண்டவரை ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசனம், உம்முடைய மகிமையும் ஆண்டவரை எங்களை மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. நீரே எங்களுக்கு துணையாக இருப்பீராக. செய்யப்படுற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த கடைசி வாரத்திலும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாடலாமா? கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையினே உன்னதர் நான் செய்த, இந்நாள் வரையினே உன்னதர் நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி
என்னாலுமே துதிப்பா. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. என்னால் வரையிலே உன்னதர் நான் செய்த, என்னால் வரையிலே உன்னதர் நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பா. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தியமாக நம்முடைய ஜீவனை மீட்டதினால் உமக்கே நன்றி என்று சொல்லி பாடுவோமா? எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தியமாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பா. ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையினே உன்னதர் நான் செய்த, இந்நாள் வரையினே உன்னதர் நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பா. ஆண்டவர் நம்மேல் பாராட்டின கிருபைகள் வேதம் சொல்லுகிறது பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போல. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் பாராட்டின கிருபைகள் தயவுகள் எண்ணி முடியாதவைகள். Thank you Jesus. பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்திற்கும் சுவாமி பயமுள்ளவர் மேலவரர், சுவாமி பயமுள்ளவர் மேலவரர். சாலமும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பா. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே, எல்லாரும் பாடலாமா? என்னாலுமே துதிப்பா. உங்க சத்தம் எழும்பட்டுமே. இந்நாள் வரையில் உன்னதர் நான் செய்த, இந்நாள் வரையில் உன்னதர் நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது. என்னாலுமே துதிப்பா. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. ஆண்டவன் எப்படி தெரியுமா நமக்கு கிருபை அளிக்கிறார்? தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்காரோ, எந்த வேளையும் அவரோடு தங்கினார். ஏற்றி பாராட்டி நம்மை தூக்கி சுமந்தாரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனமாய் பாடி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்காரும், தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார். ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரி என்னாலுமே துதிப்பா. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா.
யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தியமாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறார். இந்நாள் வரையிலும் ஆண்டவர் செய்த எண்ணி முடியாத நன்மைகள் ஆயிரம் ஆயிரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக சில வாசல்களை ஆண்டவர் திறப்பார், சில வாசல்களை ஆண்டவர் மூடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசலை திறந்தாலும் ஆசீர்வாதம் தான். இதே ஆமேன் இன்னொரு தடவை சொல்லணும். ஆமேன். கர்த்தர் வாசலை மூடினாலும் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் திறந்தா யாரும் பூட்டவே, அவர் பூட்டினா யாரும் திறக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் மட்டும் அந்த கையெல்லாம் உயர்த்தி கொஞ்சம் சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்றாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொஞ்சம் பேர் பயந்துட்டு அப்படி இல்லை, என்னாலுமே நான் ஆண்டவரை துதிப்பேன். எல்லா சூழ்நிலையும் நீங்க கர்த்தரை துதிக்க நீங்க பழகுனீங்கன்னா உங்களை மாதிரி கிருபையுள்ள ஆட்கள் வேற யாரும் கிடையாது. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் டேவிட் சாமுடைய ஒரு பாடல், என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாள் அவர் மறந்து போகவே மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் 5 நிமிஷத்துல 8 மணி ஆக போகுது. ஆமென். எல்லாரும் ஒரே மனதோட நம்ம பாட போறோம். ஆண்டோடைய வார்த்தை, அவர் அனுப்பின வார்த்தை ஏசாயா 55 பார்க்கிறோம். ஒரு நாள் அது வெறுமையாய் திரும்ப, சொல்லுங்க, வெறுமையா திரும்ப. ஆண்டவர் உங்களோடு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆமென். பாடலாமா? என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை
எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவார். ஒரு நாளும் மறந்து போக அவர் மனிதர் அல்ல. எஸ் ஃபாதர், உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தை எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமை உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவு. விசுவாசத்தோடு ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் சொல்லி எத்தனை வருஷம் தெரியுமாச்சு? 25 ஆண்டுகள். ஹல்லேலூயா. ஆபிரகாமே சில நேரத்தில் இதெல்லாம் நடக்குமா நினைத்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கு தேவை என்ன தெரியுமா? அசைக்க முடியாத விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமென். வேற யாரையோ மனுஷங்களை நம்பலாம், அவங்கவுங்கள நம்பலாம், அவங்களெல்லாம் நம்பலாம். நான் அது எல்லாத்தையும் விட மேலாக ஆண்டவரையே நாம் நம்ப வேண்டும். முழுமை. ஏன் தெரியுமா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். ஒருவேளை மனுஷங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா தரலன்னு சொன்னா அவன் யாராவது தந்ததான் தர முடியும், அவன்கிட்ட இருந்தால் தான் தர முடியும். இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவனை பணம்லாம் அச்சடிக்க முடியாது. அல்லேலூயா. ஈவன் அரசாங்கமே நினைச்சாலும் அவங்களால உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரால் ஏன் தெரியுமா உதவி செய்ய முடியும்? அவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க அவர் எல்ரோயி, அவர் சகலத்தையும் உருவாக்குகிற ஆண்டவர். அவர் உருவாக்கி உங்க கையில கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷன் ஏதாவது ஒரு பொருளை செய்யணும், அவனுக்கு ரா மெட்டீரியல் தேவை. அல்லேலூயா. இந்த மைக்கை செய்யணும்னா அவனுக்கு பிளாஸ்டிக் வேணும், அது வேணும், இது வேணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் உருவாக்குறது நம்ம ஆண்டவரால. ஏன் நம்ம தகப்பனால மட்டும்தான் முடியும். விசுவாசிக்கிற ஆண்டவரே, எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் நான் உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்றீங்க, ஆண்டவரே நான் உண்மை 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனது மாறிட மனிதன் அல்லவே. நீ சொன்ன வார்த்தைகள் தவறாமல் நிறைவேறும். சத்தமா ஒரு ஆமேன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது, அவ்வளவுதான் வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? நமக்கு தெரிஞ்ச ஒரு 6000 வருஷம் இந்த பூமி. அல்லேலூயா. முழுசா இன்னைக்கும் சூரியன் வெளிச்சத்தை தந்துக்கிட்டே இருக்கு. 6000 வருஷம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை மாறவே மாற. அதான் ஆண்டவராக இயேசு சொன்ன, வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தையாக என் வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதே இல்லை. அவைகள் மாறவே முடியாது. சூரியன் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதித்தாலும்
கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் நமக்கு கொடுத்த அந்த இயேசுவின் நாமம் அது மாறாத நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்கள் கண்களை இந்த காலை நேரத்தில் திறப்பாராக. ஹல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. அசைக்க முடியாத விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஜெபம். ஆமென். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பாடலாமா? நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனது மாறிட மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் மாற மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறி மனித அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீங்க பாடுவீங்களா? நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனித அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லி செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லி செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில், ஒரு முறை நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. என்னோடு நீர் சொன்ன வார்த்தை, கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எனக்காக நினைத்து 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 நிறைவேற்றுவே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து ஒரு நாளும் மறந்து போக மாட்டீர்கள். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. தேங்க்யூ ஜீசஸ். நான் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்காதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயப்படாதே. உனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். நீ யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லாத, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமாக தான் ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், அவர் உனக்கு முன்னாடி கடந்து போவார். ஆமென். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னாடி கடந்து போங்க. ஆண்டவர் முன்னாடி போனார்னா கோணலானதுவை அவர் செவையாய் மாற்றுவார், முடியாதவைகளை முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஸ்டான்ஸால் எப்படி இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு? அழைத்தவர் கைவிடுவாரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை இல்லை. ஆமென். இல்லை, அழைத்தவர் கைவிடுவாரோ அப்படின்னு நான் பாடினா நீங்கள் என்ன பாடணும்? இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை. ஆமென். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா?
யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா. ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி. அல்லேலூயா. இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் அல்ல. நம்ம எப்படி பாட போறோம்? என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்லுகிறார். தீங்கு என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சாத்தான் நம்மை ஜெயிப்பதில்லை, சாபம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சிலுவையிலே சாபத்தை, சாத்தானுடைய தலை ஆண்டவர் நசுக்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Thank you, Jesus. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. வியாதிகள் வருவதில்லை. எல்லாரும் பாடுவோம். வியாதிகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை.
அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே. விசுவாசத்தோடு பாடுவீங்களா? தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமைப்படுத்திடுவாரே. பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமைப்படுத்திடுவாரே. என்னை உண்டாக்கினவர். எல்லாரும் பாடுவீங்களா? எல்லாரும் விசுவாசத்தோடு, எல்லா நாவுகளை திறந்து விசுவாசத்தோடு. ஆமே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து போவீராக. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஹல்லேலூயா. சாபம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பரம்பரை சாபங்களை அழிப்பவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. தீங்கு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. பெயர் சொல்லி சத்தம் எழும்பட்டுமே. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கி. விசுவாசத்தோடு என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்ய. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Thank you Father. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சத்ருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்த நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. பரிசுத்த நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. எல்லாரும் பாடுறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும்
இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். அவரை ஒன்று துதிக்க ஆரம்பிங்களே. உமக்கே ஸ்தோத்திரம், பரிசுத்த நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, பரிசுத்த நாயகன். அவர் பரிசுத்தம் உள்ளவர், கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. ஹல்லேலூயா, ஆமென். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்ஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. கரங்களை உயர்த்தி, அவர் கிருபையோ விலகுவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் நீ எதற்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் நம்பிக்கையான தேவன், யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தாண்டவர், கோளும் கையுமாய் போன யாக்கோபை பாதுகாத்தவர். இந்த காலை நேரத்தில் எத்தனையோ கேள்விகளோடு, அநேக காரியங்களை குறித்து பயந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், நான் உனக்காக கிரியை செய்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. Thank you Father. அவருடைய நாமம் எல்லா நாமங்களிலும் மேலானது. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்ப. அவரை பார்த்து சொல்வோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியான அவரை கூப்பிடுவீங்களா? எங்க அப்பா. தந்தையே
இயேசுவே ஆவியானவரே ஆராதனை உமக்கு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க முழு இருதயத்தோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே நாமம் தேனி மதுரமையா சொல்ல சொல்ல இனி குதையா நாமம் தேனி மதுரமையா சொல்ல சொல்ல இனி குதையா அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே அடோனா எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி என்னை காண்பவர் அவர் நம்மை காண்கிற தேவன் அல்லவா எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே எல்ரோயி என்னை காண்பவரே அவரை கும்பிடாம கரங்களை உயர்த்தி தந்தையே இயேசுவே ஆவியானவரே தந்தையே இயேசையா இயேசுவே ஆவியானவர் இயேசையா தந்தையே இயேசுவே ஓ ஹalleluya தந்தையே இயேசுவே ஆவியான் இயேசையா இயேசையா எங்கள் இயேசையா இயேசையா எங்கள் இயேசையா இயேசையா எங்கள் இயேசையா இயேசையா ஹalleluya thank you Jesus கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே தோளின் மேல் சுமந்தத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே தோளின் மேல சுமந்தத பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவே என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவே என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவே
பேர் ஆசை அப்பான்னு கூப்பிடுறீங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. அம்மான்னு உம்மை அப்பான்னு அம்மான்னு கூப்பிடவா. தந்தையே இயேசுவே ஆவியானவரே, தந்தையே இயேசையா ஆவியானவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் நீங்க ஆண்டவர் எவ்வளோ நல்லவரா, தந்தையாய் தாயாய் என்னை ஆண்டவர் வழி நடத்தினார். அப்படியே மேலான அன்புக்கு ஈடாய் நான் எண்ணத்தை செய்வேன். அந்த அன்பை நான் நினைத்து நினைத்து நான் நன்றி சொல்ல எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது. இன்னும் ஒரு முறை நான் பாடுறேன், தந்தையேன்னு சொல்ல போறேன். யாரும் பாட வேணாம், எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே எத்தனை இடங்களில் நீங்க தோளில் மேல சுமந்து வந்தீங்கப்பா, அதற்கு நன்றி என்று மௌனமா அமைதி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? யாரையும் கூட பாட வேணாம். அவர் தாயாய் தகப்பனாய் எத்தனை இடத்துல இருந்தாரே, அதற்கு நன்றி என்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இறுதி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகட்டும். ஆவியானவரே தேங்க்யூ ஜி. தந்தையே இயேசுவே ஆவியானவரே, ஆவியானவரே நீரே எங்களுக்கு போதுமானவர். எத்தனையோ கிருபைகள், என் வாழ்வை நீர் செய்த நன்மைகள் எண்ண முடியாத ஆண்டவரே, விவரிக்க முடியாது கர்த்தாவே. அத்தனையே நீங்க எனக்காக செய்திருக்கிறீங்க. இன்னும் வருகிற நாட்கள் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த வருஷம் முழுசா இன்னையோட சேர்த்து 52 வாரமும் நான் சர்ச்சுக்கு வரத்துக்கு கர்த்தர் கிருபை தந்தார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுறீங்களா? 52 வாரமும் நான் சர்ச்சுக்கு வந்தேன். பாருங்க, நிறைய பேருடைய கை மேல போல. ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்னைக்காவது ஆண்டவர் லீவ் விடுறாரா? ஒரு நாள் இல்லை. ஒரு நாள் ஏன், ஒரு மணி நேரம் கூட ஆண்டவர் லீவ் ஏன், ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறக்காத நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால அடுத்த வருஷம் ஆண்டவர் சித்தமானா, வருக வரலைன்னா நம்ம எல்லாரும் ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால், அடுத்த வருஷம் இந்த கேள்வியை கேட்குறப்ப ஒரு கை கூட கீழே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரே வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்? நல்லது, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் வாங்கிறது நல்லது, நம்ம ஒரு வாக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன தெரிவிங்க, என்ன தெரியும், அப்பா என்ன தெரிவிங்க, அப்படி பிள்ளை கேட்கறத விட, அப்பா நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமீன். வாக்கு பண்ணுகிற சபையாய் நம் சபை இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 52 வாரமும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க கிருபை தாங்க. ஜெபம் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி. 52 வாரமும் எல்லா உபவாச ஜெபத்திலும் எல்லா கூட்டுகையிலும் நான் வந்து இயேசுவாவுக்கு நன்றின்னு சொல்லி உங்க கரத்தில் நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கரங்களிலே
பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 771, 11ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 15 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். சேர்ந்து வாசிக்கலாம். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு நம்ம சபையிலே டிவிஷன் லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் இவர்களுக்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து கேர்சல் லீடர்ஸ், டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் அனைவரும் தவறாமல் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கிறதான அந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற 31ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 10:30 மணிக்கு நம் சபையினுடைய பழைய மற்றும் புது வருட ஆராதனையானது கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெற்ற அதே சந்திரமகாலில் வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையார் யாவரும் தவறாமல் அந்த நாளிலே நீங்கள் அந்த புதிய வருட மற்றும் பழைய வருட ஆராதனைக்கு 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு சந்திரமகாலுக்கு நீங்கள் வரும்படி அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சபையிலே புது வருட ஆராதனையானது நம்ம சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. 2 ஆராதனையிலும் கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனையானது நடைபெறும் என்பதை சபையாருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இதற்காக நீங்கள் ஆயத்தமாக கடந்து வரும்படி அன்பாக கேட்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம் சபையிலே காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமும் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தொடர்ந்து இந்த ஜெபங்களிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரர் கோபி சாட்சி கொடுத்திருக்கிறார். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய வேலையில் கடந்த சில நாட்களாக அநேக பிரச்சனைகள் மற்றும் நெருக்கம் வந்தது. இதற்காக தேவனிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு, நீ நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்ற வாக்கின்படி என் நெருக்கத்திலிருந்து என்னை தப்புவித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சத்யா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். என்னுடைய மகன் நிஷாந்துக்கு தலையில் பின்புறம் வலி இருந்து கொண்டே இருந்தது. நான் மிகவும் பயந்து கொண்டு இருந்தேன். ஆண்டவரிடம் இந்த காரியத்தை குறித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின் மூலியமாக என் மகனுக்கு பரிபூரண சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எழுந்து நிற்கும்படி தயவாய் கேட்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். சபையார் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறத அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, பரலோக வாசிகளா எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, இந்த பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறதான
இந்த காணிக்கை மற்றும் தசமபாகங்களை தேவனாக கர்த்தர் அப்பா நீர் ஆசீர்வதித்து இதை பெருக செய்வீராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உடைய ஊழியங்களுக்கும் ஆண்டவரே உடைய காரியத்திற்கும் ஆண்டவரை பயன்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். தேவனுக்கென்று தேவனுக்குரியதை தேவனுக்குரியதும் ஆண்டவரே ராயனுக்குரியதை ராயனுக்குரியதும் கொடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உமக்குரியதை ஒரு நாளும் நாங்கள் வஞ்சிக்காதபடி உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் தாமே எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுங்க. தேவ சமாதானம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வருவதாக ராஜா. கடனே இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வீணான செலவுகள், ஆடம்பர செலவுகள், பத்தலான பையில போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமை தடுத்து நிறுத்தி ஆண்டவரை மீதம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்யப்படுற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என்னை பார்த்ததும் என்னை தொட்டதும் நான் மறப்பேனோ? நீலை குலைந்த என்னை கண்டதும் என்னை வளர்த்ததும் நான் மறப்பேனோ? அளவில்லான் விண்ணில் ஓற்றி அநாதை என்னையும் மாற்றி சொந்த பிள்ளையாய் என்னை தேற்றி புது ஜீவன் தந்த என் சொருவி அதின் அன்பை நான் இன்று மறப்பேனோ? வானமதில் ஏறினாலும் பாதாளம் சென்று நான் படுத்தாலும் அங்கேயும் என்னை தேடி வரும் தெய்வீக கரமதை மறப்பேனோ? ஓ, ஓ, வாழ்வதில் என்னோடு நிற்கும், தாழ்வதில் மார்போடு அணைக்கும், தாயினும் மேலான பாசம் உம்மடியினில் நான் கண்ட நேசம். அளவில்லான் வெண்ணில் ஓற்றி அநாதை என்னையும் மாற்றி சொந்த பிள்ளையாய் என்னை தேற்றி புது ஜீவன் தந்த என் சொருவி அதின் அன்பை நான் இன்று மறப்பேனோ? வானமதில் ஏறினாலும் பாதாளம் சென்று நான் படுத்தாலும் அங்கேயும் என்னை தேடி வரும் தெய்வீக கரமதை மறப்பேனோ? ஓ, ஓ, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டிருக்கிறார், நம்ம பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியங்களும் அவர் நம் பட்சமாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களுடைய ஆவியை தட்டி எழுப்பும்படி உங்களுக்காக ஒரு சாட்சியை சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டதை நம் சபையிலே நல்ல கர்த்தர், நான் ஒரு 6 மணி சாயந்தரம் இருக்கும்,
போகும்போது பார்த்தா மண்டபத்தில் ஆளே இல்லை. அப்போ எல்லாத்துட்டையும் எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி நடந்துகிட்டே இருந்தோம். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, லீடர்ஸ்லாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார் என்று சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார்கள். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஆத்துமாக்கள் வந்தால் தான் அதனுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல். அல்லேலூயா. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மண்டபம் முழுதும் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார். ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். இது எங்களால் உண்டானது அல்ல, இது நம்முடைய தேவனால் உண்டானது. அல்லேலூயா. அநேகர் சொன்னாங்களாம், விசுவாசிகள் சொன்னது, லீடர்ஸ் சொன்னது, மொத்த சேலத்துக்கிற எல்லா சபையும் சேர்ந்து செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை, எங்கள் சபை மட்டும்தான் செய்கிறாங்க. அப்படியா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் எழுந்து வேலை செய்தார்கள். சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சூப்பராக கிளாப் பண்ணுங்க, நல்லா அழகாக நல்லா கிளாப் பண்ணுங்க. அவங்க இன்னும் இந்த வருஷம் முழுசு ஓடு. டீனேஜ் சூப்பராக நல்ல அழகான ஸ்கிட்டெல்லாம் போட்டு, அல்லேலூயா, யூத் அழகாக டான்ஸ்லாம் ஆடி போதும் அப்படின்ற வரைக்கும் அவங்கள இறக்கி விடுறதுக்கு கஷ்டம். அல்லேலூயா. டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர்ஸ், அது மாத்திரமல்ல வாலண்டியர்ஸ், அது மாத்திரம் இல்லை, எல்லா விசுவாசிகளும் எழுந்து வேலை செய்திருக்கிறார். தங்களால் முடியலன்னாலும் கேக்கு வாங்கி இன்விடேஷனை கொண்டு கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அன்புடன் அழைத்திருக்கிறீர்கள். அதுக்கு நீங்களே உங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹேமந்த் கொடுத்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா, அவன் இயேசுவா நடித்த பையன் தெரியும் உங்களுக்கு. அவனுக்கு திடீரென்று மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் இல்லாமல் உடம்பு முழுசு மறுத்து போகிற ஒரு சூழ்நிலையில் சேலத்துலலாம் முடியாது, கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது அப்பா ரட்சிக்கப்படல, அம்மா ரட்சிக்கப்படல, லொவிசால் ஆகிய பாட்டி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி இந்த பாட்டி அல்லேலூயா அழுது ஜெபம், அதுதான் சபை. உட்காருங்கம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அவர்களுக்காக சபை, என்னுடைய பையனுக்கு அப்படி ஆயிருந்தால் எப்படி ஜெபம் பண்ணுமோ அப்படி எல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணி, டாக்டர் டைம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் மீட்டு எடுத்தார். இன்னைக்கு அவருடைய சாயலாகவே அவன் அது நடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சொன்னேன், எல்லாரும் பின்னாடி ஒவ்வொரு சாட்சி இருக்குது. அல்லேலூயா. நல்ல நாங்கள் ஒரு கண்டிஷன் போடுறோம் அப்படின்னா, ஜபத்துக்கு வராதவங்க பள்ளிப்படத்தில் ஏறக்கூடாது, டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க கூட அப்படின்னும் போது கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனால் பிள்ளைங்க எல்லாம் உபவாசத்துக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதனால் கர்த்தர் நாம மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அந்த இயேசுவாக நடிக்கும் போது எனக்கு அங்கிருந்த மக்கள், பாஸ்டரோட அக்காலாம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன சாட்சி, பின்னாடி இருந்த இந்து மக்கள் எழுந்து, இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு ஆறுதல் கொடுங்க, என் கடனெல்லாம் தீருங்க அப்படின்னு எழுந்திரிச்சு நின்று அவங்களே சத்தமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கையை தட்ட மாட்டீங்களா? அப்படி இப்படி இப்படி அல்லேலூயா. அப்போ நம்ம எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக மட்டுமே செய்யணும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஆண்டவர் பேசுவார். அதனால ஸ்கிட்டில் ரெடி பண்ண டீனேஜ் டீச்சர்ஸ் ஹெல்டா ஜானுக்காக அந்த ஸ்கிட் அழகா நல்லா சூப்பராக கோரியோகிராஃப். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒன்று. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைப்படணும். இது என்ன, அது என்ன, இந்த லைட்டு கூட மகிமை தான். அல்லேலூயா. இந்த லைட்லாம் ஏன் போட்டிருக்கோன்னா, இதெல்லாம் நீங்களாம் ஒவ்வொரு லைட்டு, நீங்களாம் வெளியே போகும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்க்கணும், அதை உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் பண்ணி காமிக்கணும். ஐயோ, நீங்கள் சொன்ன ஆமாம், எனக்கு இந்த லைட்டே ஆஃப் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், முழு பலத்தோடு ஆராதனை செய்யணும். நான் சொல்கிறேன், ரொம்ப நீண்ட நாள் தரிசனங்கள்,
இந்த மகாலுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 15 வருஷம் அந்த மண்டபத்துக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து எப்படியாவது காஸ்பல் மீட்டிங் நடத்தின ஆண்டவரே. ஏன் அப்படின்னா நடக்காத கல்யாணம் 7 கல்யாணம் அந்த மண்டபத்தில் வச்சு ஜெபம் பண்ணி நடந்திருக்குது. வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் நன்றி சொல்ல வந்திருந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், 50 வயசில் ஒரு கல்யாணம் ஆகி 51வது வயசில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. டாக்டர் ஃபேமிலி, அவங்க இந்து மக்கள் தான். ஆனால் எனக்கு ஒரு கிறிஸ்டின் பேர் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் நான் ஒன்றும் சொல்லலை. ஜோமனை அவங்க பேர் வச்சுட்டு சொன்னாங்க, சர்வேஸ்வரன் பேர் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம தேவனுக்கு சர்வேஸ்வரன் பேர், பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அவ எப்படியோ தேவ நாம மகிமைப்பட்டால் ஒன்றே போதும். இப்போ அவன் மூலியமாக தான் இப்போ அவங்களே வர்றாங்க. அல்லேலூயா. இப்போ அவன் மூலியமாக வருஷம் வர்றாங்க. இந்த வருஷத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் வரணும். அல்லேலூயா. இப்போ விதைச்சிட்டோம், இப்போ நீர் பாய்ச்சணும், வேலி அடைக்கணும், களை எடுக்கணும், மருந்து அடிக்கணும், அப்புறம் கத்தி எடுத்துகிட்டு அறுக்கிறதுக்கு போகணும். இதெல்லாம் செய்யாமல் அப்படி அறுக்க போக முடியாது. அல்லேலூயா. களத்தில் இறங்கி வேலை செய்யணும். அல்லேலூயா. நல்லவர். நேகர் கொடுத்தீர்கள், ஜெபித்தீர்கள், உழைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 11:30 மணிக்கு வீட்டுக்கு போனோம். அதுக்கு பின்னாடி சில பிள்ளைகள் எத்தனை மணிக்கு போனாங்க அப்படின்னா 12 மணிக்கு போயிருப்பாங்களா, 12:30க்கு போனாங்களா, போகவே இல்லையா, இங்கே இருந்தாங்களா, நான் கண்டுக்கல. எனக்கு நானே ஃப்ளாட்டு. எத்தனை மணிக்கு போனீங்களா, இருந்தீங்களா? ஸ்டீவன், அதுக்கு முன்னாடி ஓடிட்டியாப்பா? எப்போ போனீங்க? 11:30க்கு நாங்கள் போனோம், 11:45 போனாங்க. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜீவனை கொடுத்து வேலை செய்திருக்கிறார்கள். ஆமென். எனக்கு நம்ம சபையினுடைய, நான் ஒரு சிஏ கேம்புக்கு வாலிபரை கூட்டிகிட்டு போவேன். அப்போ நான் சிஎல் யூத் லீடராக இருந்தேன். போகும்போது வெள்ளூர்லேருந்து ஒரு சபை வந்திருந்தது. இந்த சபையினுடைய பேரை போட்டு டிஷர்ட் போட்டு ஒரு 30 வாலிபர்கள் அப்படியே வளம் வந்தார்கள். அங்கே 3000 பேரில் அந்த 30 பேர் தனியாக தெரிஞ்சாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நான் ஒரு தரிசனத்தை வச்சேன். கர்த்தர் நம்ம சபையில் இப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, பேர் போட்டு என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஒரு ஷர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோனம் பண்ணல, ஒரு சின்ன ஆசை. ஆமென். வாய்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா? கேட்கலையா? கேட்கவில்லை. என்ன இருக்கு? நல்லவர். அப்ப அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, இப்ப கேட்குதா? அப்ப பாரு என்ன அப்படின்னு சொன்னா, நல்லவர் இந்த வருஷம் ஷர்ட் தேங்க அப்படின்னு தான் சொன்னோம். உடனே அவங்களே என்ன பண்ணாங்க, நம்ம சபையுடைய லோகோ போட்டு சபையினுடைய நல்லவர். ஆமென். ஏதோ நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நல்ல ஒரு ஸ்பீக்கரை வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும், சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும். நடமாடு நிருபமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அநேகரை கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாரும் மகிழ்ச்சியா போயிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னொரு இடம் இருக்கு நமக்கு. பரலோகத்தில் உங்க பேரெல்லாம் எழுதப்பட்டுட்டோம் சொன்னா பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்னை கர்த்தர் சாட்சியா நிறுத்தியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பலவீனம்தான். அவன் எனக்கு ஆனால் சந்தோஷம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கிறத கர்த்தர் பார்க்க வைத்தார். ஊழியத்தில் அடுத்த தலைமுறை உண்மையுள்ளவனிடத்திலே ஒப்புவி, உண்மையுள்ள பாசனத்தில் கர்த்தர் ஒப்புவிக்க உதவி செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்படியே நம்ம லீடர்ஸ் டீ அப்படின்னா உடனே டீ வந்து, கேக் அப்படின்னா கேக் வந்துருக்கு. அல்லேலூயா.
அப்படி பல லட்சங்கள் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப பணக்கார சபையாட்டிருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒருத்தர் புது காரை கொண்டு வந்து ஜோம் பண்ணுறாங்க. நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. புது காரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஜெபம். இப்போ என்ன ஜெபம்? கார் பார்க்கிங்கை தாங்க ஆண்டவரே. இங்கே ஆராதனைக்கு 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் தரணும். நான் எல்லாம் சொல்லுவேன், எது கர்ச்சிப்பாங்கன்னா கூட முதல்ல எங்கே கொண்டு வரணும்? கல்யாணத்துக்கு போகாதீங்க. உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போட்டு போங்க, எல்லாம் நல்லது. ஒரு சின்ன நகை வாங்கினா கூட முதல்ல எங்கே கொண்டு வந்து காமிக்கணும்? நீங்களாம் காமிக்கவே மாட்டீங்க. ஒரு அம்மா போன வாரம் தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப அந்த மனுஷனுடைய மனநிலைமை ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. அவங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். ஒரு 2-3 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தாங்க என்கிட்ட, ஒரு சின்ன டியூன் பாக்ஸ். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்மா. நான் நினச்சேன் கேசரி ஏதாவது செஞ்சு கொண்டாந்து. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி திறந்தா உள்ள நகை. நீங்கள் அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய நகையை கர்த்தர் கையில் கொடுத்துருக்குற. ஆமென். நல்ல பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்குற கர்த்தர். உன்னை கீழாக்காமல் வாழாக்காமல். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சபையில் பயன்பட்டார்கள். திடீர்னு சேர் பத்தில். ஆமாம்மா, திருப்பி நகை அவங்க கையில் கொடுத்துட்டோம். அல்லேலூயா. அநேகர் காசு கொண்டு வருவாங்க, இவ்வளோ பணம் கொண்டாந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்மானுவாங்க. ஜெபம் பண்ணோடனே அவங்க சொல்லுவாங்க, இதை நாங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறோம், பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். கொடுக்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க. திருப்பி அவங்க கையில் கொடுக்கும்போது பாதி பேர் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ணி போவாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சேரெல்லாம் போடணும். 10 சேரு எடுத்துகிட்டு வாங்கினா வண்டி வாடகை கஷ்டம், ரொம்ப காசு அப்படியே போகுது தண்ணி மாதிரி. ஆனாலும் நம்ம சபையில் வாகனம் கூடாரம் வச்சுருக்கிற ஒரு பிரதர் இருக்கார், குமார் பிரதர் வாகனத்தை அனுப்பி விடுங்க. உடனே நம்ம கோபி போய் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்தார். அல்லேலூயா. சொன்ன உடனே கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஃபோன் அடித்தா உடனே மக்கள் விசுவாசிகள் எடுத்து உடனே ஆன்சர் பண்ண, அதை செயல்படுத்தக்கூடிய மகா வீரர்களை கர்த்தர் கொடுத்துருக்கேன். நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம எப்பயும் இன்விடேஷன் கார்டு உள்ளே போடுவோம். அவன் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்கப்பா. இன்விடேஷன் கார்டு உள்ளே போடுவோம். சும்மா கவருக்குள்ளே போட்டு சாதாரணமான ஒரு கவர் கொடுப்போம். அப்போ இந்த வருஷம் பிரதர் பாபுதிட்ட கொடுத்த உடனே பாஸ்டரும் பாபு சேர்ந்து இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், ரொம்ப நேர்த்தியாக செய்யணும்னு சொல்லி ஒரு கார்டு 10 ரூபா நம்ம கொடுத்த அந்த அழகான கார்டை பார்த்தோன்னே நிறைய பேர் வரணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றையும் அதாவது நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒரு புள்ளி வச்சா போதும், அடுத்து 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 கொண்டு போகணும் லெவல். அல்லேலூயா. கொயர் டீம் அழகாக அந்த ஃபார்ம்லாம் ரெடி பண்ணாங்க. மீடியா டீம் அழகாக ரெடி பண்ணி யாரையும் ஒருத்தரை கூட குறை சொல்லாத அளவுக்கு ஒரு பிரதர் சொன்னார், ஃபோன் அடித்து, நாங்கள் எப்போ நியூ இயர் முடியும்னு காத்துட்ருக்கோம். நான் கூட எதுக்கு நினச்சா, உங்கள்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு என்னென்னா திட்டு தப்பு பண்ணமோ எங்களுக்கு தெரியலையே. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா. ஆமாம், சிற்பத்தை செதுக்கிக்கிட்டே இருக்க அது இருக்கிற வேண்டிய இடம் வேறு இடத்துக்கு போயிடும். அல்லேலூயா. கீழே கால் தட்டி விழுகிற கல் சிற்பருடைய கைக்கு போச்சுன்னா அதை செதுக்கிட்டா ஷோகேஸுக்கு வந்துடும். அல்லேலூயா. போகிறவங்க வரவங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆமே, நம்ம நல்ல சிற்பாசருடைய கையில் இருக்க வேண்டும். வேத வசனத்தை கொண்டு செதுக்கி கொண்டே இருப்பார். வேத வசனம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி அமோக வெற்றிக்குள்ளே கொண்டு போகணும். அல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டீங்க, எல்லாம் எதிர்பார்த்தது அளவுக்கு தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற உதவி செய்தார். அழகாய் நிற்கிற யார் இவர்கள்? அல்லேலூயா. எதுவுமே வேலையே செய்யாதவங்க சபைக்குள்ள ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து வேலையை செய்ய வேண்டும். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஒருத்தர் சொன்னாங்க, தேவ தூதர் நம்ம மண்டபத்தை சுற்றி இருக்கிறதை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நியூஸில் பார்த்துருப்பீங்க.
அநேக போராட்டம், கிறிஸ்மஸ் விழா கொண்டாடாத அளவுக்கு பிரச்சனைகள். ஆனால் ஆண்டுடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. என்னுடைய பலமும் சாமர்த்தியம் அல்ல, தேவனுடைய ஈவை நம்பி நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயா வர்ற ஊழியக்காரவங்க இது ஒரு ஆவிக்குரிய சபையாக பார்க்கணும். இந்த பக்கம் தான் ஆமேன்னு அல்லேலூயாலாம் வருது, இந்த பக்கம் தான் சத்தம் உயரணும். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு சொல்லணும். யோசுவா தான் முன்னாடி எழுந்து போகணும். என்ன பெண்கள் வேலை செய்தானோ அவங்க முன்னாடி போக முடியாது. முன்னாடி உங்களை தான் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார், யூதாவை நிற்க வச்சிருக்கிறார். இருங்க நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்க, இவங்க சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை தான் தலையா வச்சிருக்காரு. ஐயோ ஆமேன்னு இந்த பக்கம் சொல்லுங்க. நீங்க தான், உங்களை தான் கர்த்தர் தலையா வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தலை, கேர்சல் லீடரா உங்களை தான் வச்சிருக்கிறார். அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆமேன், அல்லேலூயா. நீங்க முன்னாடி ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா ஆமேன். டீனேஜ் எல்லாம் கையை தட்டில் தூங்குறவங்களாம் பக்கத்தில் எழிஞ்சு போயிடும். அம்மா டீனேஜ் வச்சிருக்கவங்க டீனேஜ் வரைக்கும் நல்லா போகுது. அந்த யூத்துன்னு இறக்கி கீழே விட்டிங்களோ அப்பா கத்து. டீனேஜ் வரைக்கும் தேவதூதர்களை போல் இருக்கிறார்கள். ஆனால் யூத்துக்கு வந்தால் ஒரு சிலர் தான் எங்கள் கைக்கு வர்றாங்க, ஒரு சிலர் அப்படியே இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ. வாலிபம் இருக்காது தம்பி தங்கச்சி, வாலிபம் வாங்கிட்ட இருக்காது, அது கடந்து போய்கிட்டே இருக்கும். வாலிபனை கர்த்தர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறார். நீ கிருபை பெற்றிருக்கிறாய், கர்த்தருக்கு பயன்படும் பாத்திரமாய் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. 1/2 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு, 9 ஆயிடுச்சு. பரவாயில்ல. அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட எல்லாம் பேசி. அல்லேலூயா. பாஸ்டர் பேசுங்க பேசுங்க, நான் எனக்கு முடியாதுன்னு. இன்றைக்குமே என்னால் முடியல தான், நிஜமாக ராத்திரி எல்லாம் முடியல. ஆனாலும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். ஆமென், அல்லேலூயா. வார்த்தையை அவன்கிட்ட கொடுத்துட்டா அவரே பேசிடுவார். எனக்கு பயமும் இல்லை கலக்கமும் இல்லை. அல்லேலூயா. பின்னாடி சண்டே ஸ்கூலுக்கு குழந்தைகள் ரெடியாகி ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆமாம், ப்ரீகேஜிக்கு வர்றதுக்கு நல்லா கையை தட்டுங்க. ஆமாம், நல்லா எனக்கு ஒரே சந்தோஷம். சண்டே ஸ்கூலில் எல்லாம் டீனேஜ் போகுது, யூத்துக்கு இறங்குது. எல்கேஜிக்கு அட்மிஷன் இல்லாமல் போயிட போகுதே ஆண்டவரே. எல்கேஜிக்கு எங்கே நிறைய அட்மிஷன் வருதோ அந்த ஸ்கூல் தான் வளரும். ஆமாம், எங்கே 1 2 வந்து நடுவில் சேரும். ஆனால் எல்கேஜியில் பிள்ளை வந்துருச்சுன்னா 12 வரைக்கும் போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. அப்படி பார்த்தா இப்போ நம்ம சபையில் எல்லாம் நிறைய எல்கேஜிக்கு ரெடியாக இருக்காது. சண்டே ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கு என்னது அங்கத்தினராக மாறுவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சபை வளர்ந்து கொண்டே இருக்கணும், ஒருவனும் சும்மா இருக்கக்கூடாது. துருப்பிடிச்சிரும். மைக் ரொம்ப காஸ்ட்லி, இந்த பச்சை கலர் மைக்கு இதெல்லாம். ஆனால் இதனால இது ரொம்ப நல்லது, இதை பயன்படுத்தவே கூடாது, பத்திரமா பூட்டி வைக்கணும். அல்லேலூயா. துருப்பிடிச்சி உதவாமல் போயிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாத டப்பா மைக்கு தினைக்கும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா அது சரி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அது பூட்டி வைக்காதீங்க, துரு பிடிச்சிரும். உங்கள்கிட்ட இருக்கிற ஜெபம், முழங்கால், உபவாசம், ஜெபம், ஸ்தோத்திரம், பரிசுத்தம் எல்லாத்தையும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருங்க. கர்த்தருக்காக வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை மகிமையுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலனோட ஆராதிச்சுட்டு போனால் அப்படியே வேர்த்து விறுவிறு இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாத்துக்கும் இனிமேல் போட்டு விடணும். அவங்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருந்தாங்க. அப்படி தான் ஆராதனையில் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு 6 மணிக்கு இருந்த படபடப்பு, காலையில் இருந்த நடுக்கம், அதெல்லாம் பாருங்கள் 12 மணிக்கு படுத்தது தான். என் பொண்ணு சொன்னான், கொரட்டை விட்டு தூங்குனீங்க மம்மி. அல்லேலூயா. ஒரு வெற்றியின் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இருக்கிறாரா? ஐயா சொல்லுங்க, கிறிஸ்து இருக்கிறாரா? இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு பிரியமும், வசனம் சொல்லுங்க, பிரியமும் கிரீடமுமானவர்களே. நீங்கள்லாம் எங்களுக்கு கிரீடம். அல்லேலூயா. எல்லாம் கிரீடம். பாட்டி அப்படியே குனிஞ்சிட்டு வர பாட்டி கூட எங்களுக்கு கிரீடம் தான். அல்லேலூயா. எங்களுக்கு கிரீடமானவர்களே. கர்த்தர் நல்லவர். எடுங்க சங்கீதம் 121:1. யாராவது ஒரு டக்குன்னு 10 பேர் எடுத்து வாசித்தே இன்னார் இருக்கணும்.
அப்பா கொஞ்சம் மெதுவாக படிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரப்போகுது சிஸ்டர், வரப்போகுது பிரதர். அல்லேலூயா. கர்த்தர் வானத்தின் பலகனையை திறக்க போறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சிங்களா இல்லையா? சப்பா மெதுவாலாம் பிடிச்சி நல்லா அந்த மோதிர கல்லுண்டுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஆமென். ஒத்தாசை என்றால் உதவி. நம்ம ஒருத்திட்ட போய் உதவி கேட்குறோன்னு சொன்னால் நம்மளை விட ஐஸ்வர்யத்தில் கம்மியாக இருக்கிறவன்ட்ட போக முடியாது, நம்மளிடத்துல பலனை கம்மியாக இருக்கிறவன்ட்ட போய் கேட்க முடியாது. எல்லாத்திலும் உயர்ந்திருக்கவன்ட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். ஆனால் வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் அல்ல, என்னுடைய கல்வி அல்ல, என்னுடைய உத்தியோகம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, எதுவுமே இல்லை. பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போகிறார். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலையை நோக்கி காத்திருக்கிறேன். அருமையான பாடல் பெருமான் செய்ய. உதவி வரும் கண்மலை நோக்கி வானமும் பூமியும் வையும் படைத்தவரை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் பாடி அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க. அல்லேலூயா. ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். அந்த இடத்துக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னால் 3 பேர் பார்க்குறோம். அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களை வாசி எழுதி வச்சுக்கோங்க. அன்னாள் எல்காலுடைய மனைவி 2 பேர். அதில் அன்னாள் என்ற ஒரு மகளுக்கு என்ன இல்லை, மனைவிக்கு குழந்தை இல்லை. அவளை எல்லாரும் அந்த 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க. மனுஷர் மனமடிவான வார்த்தைகளை பேசினார்கள். அல்லேலூயா. மனமடிவான வார்த்தைகள். நம்ம ஏற்கனவே நொந்து உடைஞ்சி காயப்பட்டு யார் எப்படி அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பேர் எண்ணெயை ஊற்றிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அது சொந்தக்காரவங்க நல்லா வச்சு செய்வாங்க. அல்லேலூயா. நல்லா அப்பே தெரிஞ்சேன், நீ விழுந்துருவேன்னு நினச்சேன், நீ இப்படி ஆயிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நோக்கி பதித்து வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல அன்னாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்கள என்ன பண்ணுறாங்களாம், மனுஷர் மனமடிவான வார்த்தைகளை கொண்டு வர்றாங்க. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தா. எல்லாரும் நம்ம அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு சிலர் நல்லா அழு, இது ஒரு அழு மூஞ்சி, எப்போ பாரு அழுகும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் பரலோகம் என்ன தெரியுமா செய்யும், உங்கள் கண்ணு தண்ணியை துருத்தியில் பிடிச்சி வச்சுட்டு அதை பத்திரமா பரலோகத்தில் வச்சு பாதுகாக்கும். அல்லேலூயா. யார் அழுகிறாங்களோ அவங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். பேசும்போதே சில பேர் அழுதுருவாங்க, சில பேர் முட்டி போட்டவனே அழுதுருவாங்க. அவங்க இருதயமெல்லாம் அப்படியே அப்படியே துணி போல மென்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நொறுங்கொண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. மனுஷர் முன்னாடி அழுதுறாதீங்க, தேவத்துக்கு முன்னாடி அழுங்க. அதெல்லாம் துருத்தியில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருவார். வச்சுட்டு தேவதூதனை அனுப்புவார். இந்த கண்ணு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு போப்பா, போய் உதவி செஞ்சுட்டு வா அப்படின்னு ஒத்தாசையை நமக்காக அனுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் போட கற்றுக்கணும், உபவாசம் பண்ண கற்றுக்கணும், கதவை சாத்துறதுக்கு கற்றுக்கணும். உங்கள் அறை வீட்டை சாத்த வேண்டும், இறுதிய கதவை பூட்ட வேண்டும். அல்லேலூயா. இயேசு மகாராஜா எக்கால சத்தத்தோட வருவார். அப்பெல்லாம் இரக்கமுள்ளவராக வரமாட்டார் சகோதரனே, சகோதரியே. இரக்கமுள்ளவர் இயேசு. ஆனால் அன்றைக்கு இரக்கமுள்ளவர் அல்ல, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும், முழங்காலை முடக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால் நான் பாவம் செய்தவன் ஆகுவேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல நானும் நீயும் ஆவிக்குள்ளாக வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவ ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி ஒரு அழகான தீர்க்கதரிசியை சாமுவேலை கர்த்தர் கொடுத்து விட்டார். அதில் கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கை தட்டிக்கிட்டே இருக்கணும்.
தட்டிக்கிட்டே இருக்கணும், கையை விட்டுறாதீங்க. நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா சூப்பராக வரும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே போல் ஆகார் என்ன செஞ்சாங்க? ஆதியாகமம் 21:14-18 அப்படின்னோடனே இந்நேரம் ஆதியாகமம் எல்லார் கையிலையும் வந்துருச்சு. வாலிபர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு டப்புன்னு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16 ஐயோ, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எங்க போய் அழுகிறா? வனாந்தரத்துல. அவங்க வீட்டுக்கார்ட்டியா? இல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஐயோ, வீட்டுக்காரெல்லாம் நம்பாதீங்க. இந்த வீட்டுக்காரங்களாம் நல்லவங்க. உங்க வீட்டுக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாரு, உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பயமா இருக்கா? விட மாட்டார். விட்டால் நாங்கள் விட மாட்டோம். பிடிச்சி சேர்த்து இழுத்து கட்டி வச்சு முடிஞ்சா நல்லா டைட் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி சேர்த்து வச்சிருவோம். ஆமேன்னு பயம். ஒரு பாஸ்டர் கேட்டாராம், என்ன சொன்னார்? அடுத்த ஜென்மன் ஒன்று இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆனால் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா இதே மனைவியை கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஜென்ஸ் பக்கம் தூக்குனா கை ஒருத்தர் கூட தூக்கலையா. அல்லேலூயா. அதே லேடிஸ் பக்கம் கேட்டால் எல்லாரும் தூக்குனாங்களாம். ஏமா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அடிமை உலகத்திலேயே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. அதனால ஆகார் கணவர் கைவிட்டப்பட்ட பெண். நம்மளை எல்லாரும் கைவிடுவாங்க, மனுஷன் எல்லாம் ஒரு நாளைக்கு கைவிடுவான். ஆமே. நீங்கள் மனுஷனை சாந்திங்க, ரொம்ப கஷ்டம். உங்கள் எஜமானாக இருக்கலாம், உங்கள் ஹவுஸ் ஓனராக இருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பி பணம் கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆறுதல் யாருனாலும் சரி, எல்லாரும் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. ஆனால் கைவிடாத ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை தான் நான் நோக்கி பார்க்க வேண்டும். என் கண்கள் அவர் மேல் பதித்து விட வேண்டும். அல்லேலூயா. அவ பாருங்க, ஆகார் அழுகிறா, நான் பிள்ளை சாகிறது எல்லாம் பார்க்க மாட்டேன் ஆண்டவரை அப்படி வச்சுட்டு சொன்ன உடனே மேல இருந்து ஒரு சத்தம் பாருங்க. நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆகாரே, பிள்ளையின் சத்தம் கேட்டுச்சு, நீ என்ன செய்யாத, அழாத, போ, எந்திரிச்சு போ, அங்கே துறவு என்ன இருக்கு, உண்டாயிருக்கு அப்படின்னு ஒரு ஊற்று உண்டாயிருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு நீரோடையை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே அவாந்தர வழியிலே நீரோடைகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ராஜாக்களின் நீர்க்கால்களைப் போல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் ருசிச்சு படிக்கணும். சில பேருக்கு லட்டு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. புரியுதா? பிரியாணி போட்டால் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா அப்படின்றா, நல்லா இருந்தால் சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டோமா? நல்லா இருக்குன்னு அர்த்தம்லாம் இல்லை. அல்லேலூயா. நன்றியோடு சொல்லணும். அப்படி ருசிச்சு சாப்பிடணும். சாப்பிட என் பேத்தி ஒவ்வொன்றும் சொல்லணும். சின்னது, குட்டி, அழகா, ஸ்வீட், சூப்பர், எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்படி பாருங்க, சொல்லும் ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? அப்படி இயேசுகிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? அவர் நல்லவராக இருக்கிறாரு சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இதை கொடுத்தீங்க, சட்டையை கொடுத்தீங்க, பேண்ட்டை கொடுத்தீங்க, ஷூவை கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் மேலே ரட்சிப்பை கொடுத்தீங்க, பரலோகத்தை கொடுத்துருக்கீங்க, நித்திய ஜீவனை கொடுத்துருக்குறீங்க. உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் கையை மேலே தட்டி ஏந்திரிச்சு நின்று நன்றி சொல்லியிருக்க வேணாமா? அல்லேலூயா. கர்த்தரங்களே ஆசீர்வதிப்பாராங்க. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவெல்லாம் பார்ப்பாங்க, அந்த பிரதர் நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டீங்க, இனிமேல் அப்படி ஆகாதீங்க. பாருங்கள், எங்களெல்லாம் பார்க்குறீங்களா, நாங்கள் என்ன சொன்னாலும் அசைய மாட்டோம், நீங்கள் கொஞ்சம் ஏந்திரிச்சு வேற நின்றுட்டீங்க அப்படின்னு ஆஃப் பண்ணக்கூடாது. இவரை பீட் அடிக்கணும் நம்ம அப்படின்னு எண்ணம் வந்து பார்ப்பாங்க முன்னாடி இருக்கிற பிரதர்ஸ்லாம். அல்லேலூயா. இது கூட நல்லா இருக்கு. அல்லேலூயா. அதனால் ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதுங்களா? நாங்களே இந்த நிற்கிறோன்னா எங்களுக்கு முன்னாடி எங்கள் விசுவாசிகள் எங்கள் கூட ராணி ஜெயிச்சதுராக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் வருவாங்க. அவங்களே எங்கள் ப்ரேயர் பார்ட்னர்ஸ். சர்ச்சு முடிஞ்ச முட்டியில் நிற்போம் பாருங்கள், அப்படியே அந்த கூரை ஷெட்டே அசைஞ்சு உழுவுற மாதிரி இருக்கும். பாசி கீழேருந்து எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்லிட்டு போவார். எங்களுக்கு அனாயிட்டிங் வந்துருச்சு. 12 மணி பாஸே லேட்டாக முடிப்பார். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு பிரசங்கம், ஜபம், ஒப்பு கொடுத்தல், கண்ணீர் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அப்படியே மின்னல் வெட்டிக்கும் பாருங்க, பூமி அதிர்ச்சியே வரும். ரட்சிக்கப்படாத அப்பா அம்மா காலை உடச்சிடுவேன். அந்த பாஸ்ட்டை 2ல் 1 பண்ணுறேன்.
ஐயோ அவரை ஒன்றும் பண்ணாதீங்கப்பா எங்கள் பாஸ்டர், நாங்கள் இனிமேல் போக மாட்டோம் அப்படியே எங்கள் பாஸ்டருக்காக அழுவோம். இங்கே பாஸ்டர் நாங்கள் உடைக்க முடியல அடிக்க முடியல நினச்சோம், நீங்களாவது போய் அடிச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. அதாங்க கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க அவங்க என்ன செஞ்சாங்க, இது இன்ன வரைக்கும் அந்த தண்ணியை கர்த்தர் ஒருத்தர் திறந்துட்டா பூட்டவே முடியாது, கர்த்தர் பூட்டிட்டா திறக்கவே முடியாது. ஜம் ஜம்ன்ற இடத்துல இன்ன வரைக்கும் ஜம்மு ஜம்முன்னு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கோடி பேர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையை நீட்டிட்டா அதை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கரத்தை நீட்டுவதற்கு நானும் நீங்களும் பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, எலியா எலிசா 2 பேரும் போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எலியா சொல்றாரு எலிசாவை பார்த்து, என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாருப்பா, நீ என்ன வேணும் உனக்கு? நம்மள நம்ம ஐயா உங்க பேர்ல ஏதோ பத்திரம் கித்திரம் இருந்தா இவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கைக்கு மைக்கெலாம் பிடிக்கல, என்ன பண்ணியிருக்க, அவர் சாப்பிட்ற இடத்துல அவர் கை தண்ணி ஊற்றிருக்க, கை கழுவ தண்ணி ஊற்றிருக்காரு. அல்லேலூயா. கூடவே இருந்து ஒரே ஒரு வேலை, என்ன வேலை, அவர் சாப்பிட்றாரான்னு பார்த்துட்டு வந்து போய் தண்ணி ஊற்றுற வேலை. இது ஒரு பெரிய வேலையா? ஆனால் அது பெரிய வேலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்போ ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்கள் கூட ரட்சிப்பு வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரையும் அந்த பாஸ்டரோட தட்டை எடுக்க விட மாட்டேன், கைக்கு தண்ணி ஊற்ற விட மாட்டேன். வேகமாக ஓடுவேன், தண்ணி ஊற்றுவேன், எடுப்பேன், துண்டு அப்படியே ஒரு பெரிய அந்த ஊழியமாக நினைப்பேன். ஏன் தெரியுமா, இந்த வசனம் அப்படி இருக்குது. அல்லேலூயா. அவர் மேலிருந்து அபிஷேகம் ரெட்டிப்பாக வருவதற்கு. அல்லேலூயா. வயசு நேரம் காலம் இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அல்லேலூயா. அவர் நினைச்சா செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா. பாருங்க எலியா என்ன சொல்றாரு, நீ என்னை பார்த்துக்கிட்டே இரு, சால்வையை உன் மேலே போடுறேன். ஆண்டவர் எலிசா வந்து எலியா மேலே கண்ணு வைக்கல, அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்து மேலே கண்ணு வச்சார். அல்லேலூயா. அப்போ அந்த சால்வை எப்படி வந்து உழுவுன்னு நினைக்கிறீங்களா? காத்தடிச்சு அந்த சால்வை எப்படி போயிருக்கும்? சால்வைனா துப்பட்டி குளிருக்கு போடுறோம்ல, அந்த சால்வை மேலேருந்து போட்டால் கீழே அப்படி புத்துன்னு விழுவுமா? காற்றடிச்சா? இப்போ நான் சால்வை பிடிக்கணும் என்ன பண்ணியிருப்போம், ஓடி இருப்பேன், இந்த பக்கம் ஓடி இருப்பேன், பின்னாடி ஓடி முன்னாடி ஓடி 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 அந்த சால்வை மேலேயே கண் இருந்திருக்கும். கீழே விட்டுறக்கூடாதுப்பா. அல்லேலூயா. என் மேலே போட்டுக்கிற அபிஷேகத்தை நான் விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் பிரயாசப்படலாம். அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது கொஞ்சம் கடினம்தான். எங்கள் மான மரியாதையெல்லாம் வெளியிலேருந்து வெளியிலேருந்து ஒரு ஊழியக்கார் வர்றாருனாவே எங்களுக்கு படப்பட இவங்க என்ன அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாங்கல்ல டீச்சருங்க, அதுவும் தெரியாதா உங்களுக்கு? என்ன தான் புரியுது. ஸ்கூல் போயிருக்கீங்களா, அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டே எல்லாம் டீச்சர்ஸ் டே நாளைக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு வா, யூனிஃபார்ம் கிழிஞ்சது போட்டு வராத, ஒன்றை கேட்டால் இந்த பதில் சொல்லு, ஒன்றை கேட்டால் இந்த பதில் சொல்லு. கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் வருவார். ஒரு மக்கு ஒன்று உட்காந்துருக்கும், அதை தான் கூப்பிட்டு கேட்பார். அது ஏன்னு சொன்னீங்க, என்கிட்ட எங்கள் டீச்சர் ஒன்றுமே சொல்லித்தரல, இவங்களெல்லாம் தான் இங்கே கேட்பீங்கன்னு அதையும் சொல்லிடும். அல்லேலூயா. போனால் டீச்சருக்கு சீட்டு கிளியர் அளவுக்கு பிரின்ஸிபால் போட்டு தள்ளுவார். அல்லேலூயா. அது மாதிரி யாராவது வந்தால் பைபிள் எடுக்க மாட்டாங்க, என்னமோ இப்போ தான் அப்படியே எங்கேயோ இருந்து வந்த மாதிரி அல்லேலூயா சொல்கிறதில்ல, வசனத்தை ரிசீவ் பண்ணுறதில்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை யாரு கொண்டாந்து வாங்கணும். படிங்கன்னு சொன்னால் எல்லா கையில் பைபிள் அப்படி இங்கே தூக்கிக்கணும். தூக்குங்க எல்லாம் இங்கே கீழே அப்படி எல்லாம் கை மேலே தூக்குங்க பைபிளை, அப்படி தூக்கி டக்கு டக்குன்னு படிக்கணும். படப்படன்னு பிரதர் பிரைஸ் லார்ட் ஒருத்தர் படிங்க இங்கே ஒருத்தர் படிங்க, யாராவது ஒருத்தராவது படிங்க ப்ளீஸ், தயவுசெய்து படிங்க. பாஸ்டர் ஒருத்தராவது படிப்பாங்களா? இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. இவங்க சபையில் வந்தால் எல்லாரும் படிக்கிறாங்க. ஜோசப் பிரதர் படிக்கிறாரு. அல்லேலூயா. அவர் பேர் வாங்க பாபு பிரதர் படிக்கிறாரு, எல்லா பிரதரும் படிக்கிறாரு, ஜெயக்குமார் படிக்கிறாரு, எல்லாரும் படிக்கிறாரு. முன்னாடி அப்பா டீனேஜெல்லாம் வேணான்ற அளவுக்கு படிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி செய்வீங்களா? டெஸ்ட்டு நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவுக்காக சுறுசுறுப்பாக இருக்கணும். பட்டயத்தை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பட்டயத்தை உரையில் போட்டு யாராவது போவாங்களா? பட்டயத்தை உரையில் போட்டிருப்பாங்களா, கையில் வச்சுருப்பாங்களா? உரையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கையில் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சால்வையை போட்டார் பாருங்க, உளுந்துச்சு. ஆனால் 50 தீர்க்கதரிசி 500 தீர்க்கதரிசி வெளியே நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல,
நீ போய் அந்த ஊழியக்காரன் பின்னாடியோ போன, அவர் என்னைக்காச்சும் உனக்கு மைக் கொடுத்தாரா, பாட்டு கொடுத்தாரா, அது கொடுத்தாரா, இது எப்போ பார்த்தாலும் கைக்கு தண்ணி கொடுக்குற, சாப்பிட்டவொடனே அவர் தட்டு எடுத்துகிட்டு போகிற, இதே தான் உன் பொழப்பு. இன்றைக்கி அவரையே கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டாரு. என்னைக்கு உங்காது அவ்வளோதான். அல்லேலூயா. சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க. உடனே யோர்தானில் கடந்து போயிட்டாரு. யார் கூட? எலியா கூட எலிசாவும் சேர்ந்து போயிட்டாரு. இப்போ திரும்பி ரிட்டன் வந்து ஆகணுமே, யோர்தானை கடக்கணும். இப்போல்லாம் ஓ நீ பெரிய நீங்கள் 2 பேர் மட்டும் போனீங்க, இல்லை எங்களையெல்லாம் விட்டுட்டு. இப்போ பாரு அவரும் போயிட்டார், நீ அங்கேயே இரு, யோர்தானை ஒன்றால் கடக்க அப்படின்னு இவங்க கனவு. ஆனால் அவன் மேலே இருந்த அபிஷேகம், எலியா மேலே இருந்த அபிஷேகம் ரெட்டிப்பாக எலிசா மேலே கர்த்தர் போட்டார். எல்லாம் கையை மேலே தூக்கி தட்டுங்க. இப்படி இருக்கிறீங்களே, 1000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபா கிடைக்குன்னா தட்டுவீங்களா? அபிஷேகம் அதை விட வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ருசிவ் பண்ணணும், விட்டுறக்கூடாது. அது வண்ணாந்தரத்தில் வயல்வெளியாய் மாற்றுகிற அபிஷேகம், ஒன்று இல்லாத இடத்துல உருவாக்குகிற அபிஷேகம், இல்லாததுல இருக்கும் போல அழைக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. அப்படி வர்றாரு பாருங்க. யோர்தான் பார்த்த சால்வையை பிடிச்சிக்கிட்டார். இவருக்கு மட்டும் தெரியும் எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி நல்ல சால்வையை முறுக்கி அடிச்சாரு. யோர்தான் 2ஆக பிளந்து போச்சு. உனக்கு முன்னாக யோர்தான் இருக்குதா, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் பிரித்து போடும். எனக்கு முன்னா இருக்கிற யோர்தான் பலவீனம், சோர்வு, கடன், வியாபாரம் இல்லாத எல்லா வறுமைகள், ஓ ரிதா ரக்க இயலாமை, இல்லாமை, வறுமைகள், பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே அபிஷேகத்தை முறித்து போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 500 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மெய்யாகமே உன் மேலே அபிஷேகம் இருக்குது, நீ தான் எங்களுக்கு தீர்க்கதரிசி தலைவன் சொல்லி எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். சகோதரா சகோதரி, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் லேசானது அல்ல. அது பரலோகத்திலிருந்து எழுப்பப்பட்ட அபிஷேகம். யோசேப்புக்குள்ள இருந்தது, தானியலுக்குள்ள இருந்தது, தாவீதுக்குள்ள இருந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்தது, எஸ்தர் ராஜாத்திக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு குறித்து நானும் நீங்களுக்கு கவலையிட்டு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. திடீர்னு ஃபோன் வரணும், சேலம் கலெக்டர் பேசுகிறேன், பாஸ்டர் எனக்காக வந்து ஜெபிக்குங்கள், உங்களுக்கு நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து உங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அல்லேலூயா. கலெக்டருக்கு ட்ரெஸ் தைக்கிறது நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க தான் தைக்கணும். அல்லேலூயா. தைக்க வரணுன்னே அதுக்கப்புறம் அவங்க லெவலே மாறும் பாருங்க. ஆனால் இங்கே மாறக்கூடாது. எவ்வளோ லெவல்லாம் மற்றவங்களுக்கு தான், இங்கே நம்ம எல்லாம் தாழ்மையாக சகோதரர்கள். அல்லேலூயா. கலெக்டருக்கு கார் ஓட்டுறது நம்பால் தான் ஓட்டணும். ஐயோ ஏன்னா இவங்க ஓட்டுவாங்களான்ட்ருக்கு. அல்லேலூயா. இப்படி ரிசீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமாம், நான் ஜெபம் பண்ணால் எங்கள் ஹவுஸ் ஓனர்லாம் போகும்போது அவங்க சொல்கிறலாம் எனக்கு கேட்பாங்க, ஏதாவது வேணும்னா எதாவது செஞ்சால் நான் சொன்னால் செஞ்சுடுவாங்க. இந்த சுவிட்சை மாற்றுங்க, இதை பண்ணுங்க, தண்ணி சொல்லிட்டு நான் ஹவுஸ் ஓனர் மாதிரி போயிட்டுருப்பேன். சரிம்மா நான் வரத்தோடு செஞ்சு வச்சிடுறேன். உங்களுக்கு பொறாம. அல்லேலூயா. அப்படி ஒரு அதிகாரம் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்குறாருங்க, ஒரு அபிஷேகம் உங்கள் நாவில் வச்சிருக்கிறாருங்க. அதை உணர்ந்துட்டீங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே பேச ஆரம்பிங்க. பாருங்கள், அந்த அபிஷேகம் செயல்பட ஆரம்பிச்சு. உங்களுக்காக பேசாதீங்க, உங்களுக்காக பேசாதீங்க, கர்த்தருக்காக பேசுங்க, பரலோகத்துக்காக பேசுங்க, பரிசுத்தத்துக்காக பேசுங்க, நீதிக்காக பேசுங்க, உண்மைக்காக பேசுங்க. சபையை பேசிக்கிட்டே இரு, கர்த்தருடைய வருகை வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இவங்கெல்லாம் மனுஷர்கள். ஒத்தாசி வரும் பருவத்தை பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உடைய சித்தத்துக்காக கெஞ்சுகிறேன். அல்லேலூயா. இயேசுவே ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கினார் என்றார், பரலோகத்தை நோக்கினார் என்றார். ஏன் அவர் மாம்சத்தில் இருந்தார். அல்லேலூயா. 100% மாம்சத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார், 100% தேவனாகவும் வாழ்ந்திருக்கிறார். இப்பொழுது அவர் தேவாதி தேவனாய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கே ஒரு போராட்டம் வரும் பொழுது தேவ சமூகத்தில் போய் முழுதும் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில்
கர்த்தருக்கு சித்தமாக நான் ஜெப நேரத்தை கூட்டுவோம். ஒரு தகப்பனார் சொன்னார் என்கிட்ட வந்து, அம்மா இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு டைம் டேபிள் போட போகிறோம். எவ்வளோ என் பையன் ஜெபம் பண்ணுறான், என் மனைவி என்ன ஜெபம் பண்ணுறான், நான் என்ன ஜெபம் பண்ண போகிறேன், நான் எவ்வளோ வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் தற்பரிசோதனை படுறோன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் இந்த நான் போராட்டம் ஒரு ஆள் எழும்பியிருக்கார். எல்லாம் சபையை எழுமணும். இது அடுத்த வருஷம் கொண்டாந்து டைரி எங்கே வைக்கணும். ஐயோ அப்போ நாளையிலேருந்தே நான் சர்ச்சுக்கு வரல. அல்லேலூயா. இதை செஞ்சிட்டிங்கன்னா பரலோகத்தில் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால திறந்துடுவார். நீங்கள் இது தாங்க அது தாங்க அப்படி எதுவுமே ஜெபமே பண்ண வேணாம். கர்த்தருடைய கிருபையினால் நான் சொல்கிறேன், எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ தனித்தனியாக ஒன்றுக்கா ஜெபம் பண்ணதே இல்லை. சபைக்கு ஜெபம் பண்ணுவேன், ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் சொல்லிட்டு அழுது புலம்பி அப்படியே ஜெபம் பண்ணுவேன். எங்கள் பிள்ளைங்க சபையில் கூட அம்மான்னு கூப்பிட்டா என் காதே கேட்காது. இல்லையா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படி பேர் சொல்லி சொன்னாதான் எனக்கு காது கேட்கும். அவ்வளோ தாகத்தை கடவுள் உள்ளே போட்டனால கர்த்தர் ஊழியத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார், எல்லாரையும் கர்த்தர் கொடுத்தார், எல்லா காரியங்களையும் கர்த்தரே செய்தார். இதை நாங்கள் செஞ்சோன்னு சொல்லவே முடியாது. அவரே காரியங்களை செய்கிற தேவன். இப்போ எழுந்திருக்க போகிறோம். உங்களுக்கு முன்னாடி யோர்தான் இருக்கலாம், வனாந்தரம் இருக்கலாம், ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஒரு நல்ல சத்தமாக இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் ஆவியை தட்டி எழுப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்த தேவன் திறந்து விட்டார். ஓ எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் திறக்க போகிறார். வனாந்தரத்தை ஒரு நீரோடைய கர்த்தர் நீரோட வந்துச்சுன்னா செழிப்பு உண்டாகும். வயல்வெளியாய் மாற்றுவார். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யோர்தான் திறக்கும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பரலோகம் திறந்தது. தேவ தூதன் ஒரு கலசத்தை கொண்டு வந்து கர்த்தரை பலப்படுத்தினார், இயேசுவை பலப்படுத்தினார். என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ எல்லா பலவீனம் சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னுடைய பலவீனம், மாம்சத்தின் பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம், ஆண்டவரே எந்தெந்த பகுதியிலே நான் பலவீனமா இருக்கிறனோ அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும். நல்ல ஆவில நிரம்பி ஒரு மனுஷர் கூட வரல. ஆமென். ஆனால் எனக்கு எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு விடுதலை உண்டாகணும். ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அன்னாளின் கர்ப்பத்தை திறந்த தேவன் அநேகருடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பீராக. ஓ ரிதா லாதோ ரபா. மலட்டு கர்ப்பம் இருந்ததில்லை இஸ்ரவேலிலே. குடும்பங்களிலே மலட்டு கர்ப்பம் இருந்ததில்லை. சபையிலே மலட்டு கர்ப்பம் இருந்ததில்லை. ஓ ரிதா ரக்கரா ரிகராதா லக்கரா ரிதா லக்கரபால ஷக்கரா துலோபா. பரிசுத்தாவியான ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வரங்கள் கிரியை செய்யட்டும். வாயை நல்லா திறங்க கேளுங்க. இயேசுனுடைய அன்பை நீங்கள் புரிகிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரை யுத்தம் பண்ண அனுப்புங்க. உங்களுக்காக பேச ஆண்டவரை அனுப்புங்க. ஆண்டவர் பேசட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஓ எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களையே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடும். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களையே ரெடுப்பே. வானமும் பூமியும் படைக்க வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா.
என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகள் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். ஓ ரபலந்தரகரதரா லிகத நமரி அந்தராபா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் படுகிற வரைக்கும் உங்க துதி ஓயக்கூடாது. நீங்கள் கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழும்பட்டும். லிமா லந்த ரகநதராபா லிமா ரகத நபரா. ஹல்லேலூயா. புதிய கிருபையை கேளுங்க கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை காக்கிற தேவனே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நமக்கு தேவையான அபிஷேகம், தேவையான பலன், தேவையான சுகம், தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் வானத்திலிருந்து நமக்கு அருளி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆகாரின் அழுக்குரலை கேட்ட தேவன், எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தங்களை நீர் கேட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. 31ஆம் தேதி நாங்கள் தாகத்தோடு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை பலமா எங்கள் மத்தியிலே பேசப்படுவதாக. எல்லா பார்வோனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து புறப்படுத்துகிறோம். இந்த இடத்துல நம்முடைய அபிஷேகம் நதி அளவாய் கடந்து வரட்டும். தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உம்மை துதிக்க தேவன் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கொடுக்க போகிற மேலான கிருபைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். சீக்கிரமா 10:30 மணிக்கெல்லாம் மண்டபத்தில்